அஞ்சாதே படத்தோடைய டைட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அஞ்சாதே அப்படின்னா பயப்படாதேன்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த டைட்டில் கார்டு போடும்போதும், அச்சம் தவிர்ன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும். ஸோ டைட்டிலுக்கு ஏத்த மாதிரி இந்த பாட்ட கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்துல ஒரு சில பெண்கள் வந்து பாதிக்கப்படுவாங்க. அந்த பெண்கள் வந்து ரொம்ப போல்டாவே பயப்படாம போலீஸ்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரியும் சீன் வச்சிருப்பாங்க. ஸோ படத்துல முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படிங்கிறத கனெக்ட் பண்ற விதமா படத்தோட டைட்டில செலக்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி படத்துடைய ஹீரோ சத்யா வந்து பயப்படாம போல்டா ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அதே மாதிரி வில்லனுடைய கேரக்டருமே தயா வந்து அவருமே என்னதான் வந்து உள்ளக்க பயம் இருந்தாலும் வெளியில போல்டா தான் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ படத்துல இவங்களுடைய கேரக்டர கனெக்ட் பண்ற விதமா படத்தோட டைட்டில செலக்ட் பண்ணியிருப்பாங்க. மிஸ்கின் இயக்கத்துல நரேன் நடிச்ச 2008ல ரிலீஸ் ஆன அஞ்சாதே படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸ் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். நீங்க இந்த படத்த தியேட்டர்ல பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இப்போ அமேசான் பிரைம் ஓடிடில அவைலபிளா இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. இந்த படத்துல நரேன் வந்து சத்யாங்கிற ரோல்ல ப்ளே பண்ணியிருப்பாரு. அஜ்மல்ங்கிறவர் வந்து கிருபாங்கிற ரோல்ல ப்ளே பண்ணியிருப்பாரு. இவங்களுடைய கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த படத்துடைய ஸ்டார்ட்டிங்ல கிருபாவ யாரோ ஒருத்தங்க அடிச்சுட்டாங்க அப்படிங்கிறதுக்காண்டி தான் சத்யா வந்து கால்ல செருப்பு கூட போடாம கிரவுண்ட்ல போய் ஃபைட் பண்ணுவாரு. ஆனா இதே இது கிளைமாக்ஸ்ல அதே சத்யா தான் தன்னுடைய கையால கிருபாவ ஷூட் பண்ணி சாவடிக்கிற மாதிரியும் காட்டியிருப்பாங்க. இவங்களுக்குள்ள ஆரம்பத்துல இருந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு அந்த படத்துடைய கிளைமாக்ஸ்ல எப்படி மாறி இருக்குது அப்படிங்கிறத அவ்வளோ அழகா அந்த 2 சீன் மூலமா காட்டியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் சத்யாவுடைய கேரக்டர் வந்து சின்ன சின்ன ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு விளையாட்டுத்தனமா இருப்பாரு. இந்த ஒரு சீன்ல உத்ராவ காப்பாத்திருப்பாரு. அப்ப திருவிழா நடக்கும்போது சத்யா வந்து தயாளன அடிச்சிருவாரு. அப்ப சத்யாவுடைய அப்பா வந்து கோவத்துல, "நீ எல்லாம் ஒரு பிள்ளையா? உன் ஃப்ரெண்டோட மூத்திரத்த நீ குடி" அப்படின்னு சொல்லுவாரு. அதனால தான் அவருக்கு ஒரு கில்ட்டி ஆகி மாமாவுடைய ரெக்கமெண்டேஷன்ல எஸ்ஐ ஆவாரு. என்னதான் வந்து ஃபர்ஸ்ட் போலீஸா இருந்தாலும், ஆரம்பத்துல காமெடி போலீஸா தான் வந்து தெரிவாரு. எப்போ ஒரு நல்ல பெர்ஃபெக்ட்டான போலீஸா மாறுவாரு அப்படிங்கிறதுக்காண்டி டீட்டெயிலா, இவரு ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு வரும்போது, ஒரு பையன் வந்து ரோட்ல அடிபட்டு விழுந்து கிடப்பான். அப்ப காப்பாத்துறதுக்கு யாருமே வரமாட்டாங்க. நானும் போலீஸ் தான் அப்படின்னு எல்லார்கிட்டயும் சொல்லி வண்டிய நிப்பாட்டுவாரு. வண்டிய நிப்பாட்ட மாட்டாங்க. அங்கிட்டிருந்து ஒரு பாட்டி வந்து பாட்டியும், சத்யாவும் அந்த பையன தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகுற வழியில அந்த பையன் வந்து இறந்து போயிருவான். அப்பதான் வந்து அந்த பாட்டி வந்து சொல்லுவாங்க, "இவங்கெல்லாம் போலீஸ்காரவங்க கிடையாது. நீ ஒருத்தன் தான் வந்து போலீஸு" அப்படின்னு. அந்த பாட்டி வந்து சத்யாவ பெருமையா பேசிட்டு, அந்த பையன் இறந்து போன இடத்துல பூவ போட்டுட்டு அந்த பாட்டி பாட்டு போயிடுவாங்க. அப்பதான் வந்து நம்ம என்னதான் போலீஸா இருந்தாலும், நம்மனால எதுவுமே பண்ண முடியல அப்படிங்கிறது அவருக்கு புரிய வரும். அதே சீன்ல இந்த பாட்டிக்கு கால்ல அடிபட்டிருக்கும். அதோட தான் வந்து அந்த பையன தூக்கி ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இந்த கால்ல அடிபட்டது மூலமா ஒருத்தவங்களுடைய வலி இன்னொருத்தவங்களுக்கு தான் தெரியும் அப்படிங்கிறதுக்காண்டி கூட அந்த கால் ஷாட்ட அவ்வளோ அழகா காமிச்சிருப்பாங்க. கண்ணதாசன் காரக்குடி சாங்ல கிருபா வந்து ஒரு மோதிரத்த பிரசன்ட் பண்ணியிருப்பாரு சத்யாவுடைய பிறந்த நாளைக்கு. அப்ப அவருடைய விரலுக்கு அந்த ரிங் வந்து பத்தாது. அந்த ரிங்க தூக்கி போடுற மாதிரி காட்டியிருப்பாங்க. கிருபாவும் அந்த ரிங்க தூக்கி போட்டுட்டான் போல அப்படின்னு தப்பா நினைச்சுக்குவாரு. ஆனா கிளைமாக்ஸ்ல அந்த ரிங் வந்து அவர் கழுத்துல போட்டிருக்கிற கயரோட சேர்த்து போட்டிருப்பாரு. ஆனா இந்த படத்தோட இடையில இந்த பொண்ண காப்பாத்தும்போது ஷர்ட்ட கழட்டி அந்த பொண்ணுக்கு போடும்போது அவருடைய கழுத்துல ரிங் போட்டிருக்கிறத பார்க்க முடியும். படத்தோடைய கிளைமாக்ஸ் சத்யா வந்து கிருபாவை ஷூட் பண்ணியிருப்பாரு. கிருபாவுடைய கிளைமாக்ஸ் இப்படிதான் அமையும் அப்படிங்கிறதுக்காண்டி டீட்டெயிலா இந்த படத்துடைய ஸ்டார்ட்டிங்லயே சத்யாவும் கிருபாவும் இந்த சீன்ல பேசிட்டு வரும்போது, கிருபா வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, "நீ எஸ்ஐ ஆயிட்டனா என்ன பண்ணுவ?" அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. சப்போஸ் நான் எஸ்ஐ ஆயிட்டேன் அப்படின்னா, உன்ன தான் ஃபர்ஸ்ட்டு ஷூட் பண்ணுவேன் அப்படின்னு விளையாட்டுத்தனமா சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி தான் கிளைமாக்ஸ்லயும் சத்யா வந்து கிருபாவ ஷூட் பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. சத்யாவும் கிருபாவும் எஸ்ஐ போஸ்டிங்காண்டி எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணுவாங்க. அதுல கிருபா வந்து ஃபெயில் ஆயிருப்பாரு. ஸோ இந்த படத்துல சத்யாவுக்கு கிருபாவுக்கு எஸ்ஐ போஸ்டிங் கிடைக்கலன்னு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கும். அதே மாதிரி கிருபாவுமே நம்ம ஒரு நல்ல டேலண்டான ஒரு ஆளு, நம்மனால பாஸ் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு கிடைச்ச மாமா எனக்கும் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப குற்ற உணர்ச்சியா பேசுற மாதிரி காட்டியிருப்பாங்க. கிருபாவுக்கு எஸ்ஏ போஸ்டிங் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி ரெஃபரன்ஸா தான் கிருபாவுடைய அம்மா வந்து எஸ்ஐயா இருந்த மாதிரி இந்த ஒரு டயலாக் மூலமா கன்வே பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி கிருபாவுடைய அப்பா வந்து ஒரு கான்ஸ்டபிளா இருப்பாரு. அப்ப கான்ஸ்டபிளோடைய போஸ்டிங்க்கு நீ எக்ஸாம் எழுதலாம்ல அப்படின்னு அவங்க அப்பா சொல்லும்போது, கான்ஸ்டபிளுக்குலாம் நான் எழுத மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சத்யா வந்து ஆரம்பத்துல ரவுடியா இருக்கும்போது ஒரு ஆட்டோல இருந்து தான் இன்ட்ரோ சீன் வந்திருக்கும்.
அதே மாதிரி சத்யா வந்து போலீஸ் ஆனதுக்கு அப்புறமும் ஆட்டோல தான் வந்து போலீஸ் யூனிஃபார்மோட அந்த ஆட்டோவ ஓட்டிட்டு வருவாரு. போலீஸ் ஸ்டேஷன்ல ஒருத்தவரு தலைய வெட்டி அப்படியே எடுத்துட்டு வந்ததுனால, சத்யா வந்து ரொம்ப பயந்திருப்பாரு. அதனால மறுநாளு வேலைக்கெல்லாம் போகல அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்பயுமே அந்த ஆட்டோல இருந்துட்டு தான் நான் வேலைக்கு வரல அப்படின்னு சொல்லுவாரு. திரும்பவும் அவங்க அப்பா வந்து சத்தம் போட்டு வேலைக்கு அனுப்பிச்சு வைப்பாரு. ஒரு பையன் வந்து நடு ரோட்ல இறந்து போகும்போது, சத்யா வந்து ஆட்டோவ நிப்பாட்டும்போது, அங்க எந்த ஒரு ஆட்டோவுமே நிக்காது. ஸோ ஆட்டோ வந்து இவர விட்டு போகுது அப்படின்னு இந்த சீன் மூலமா இவருடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீனா ஆரம்பிச்சிருப்பாங்க. சத்யா வந்து பொறுப்பில்லாம இருக்கிற வரைக்கும் ஆட்டோல தான் இருப்பாரு. இதே இது இவர் கொஞ்சம் பொறுப்பா ஆகுற மாதிரி காட்டும்போது, இவர விட்டு அந்த ஆட்டோ போகுது அப்படிங்கிறத இந்த ஒரு சீன் மூலமா அவ்ளோ அழகா காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த ஆட்டோ அப்படிங்கிறது இந்த படத்துல முக்கியமான ப்ராப்பர்ட்டியா இருக்கும். ஃபர்ஸ்ட்டு சத்யா வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பயப்படுற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நாள் டியூட்டில ஒருத்தர் தலைய வெட்டி கொண்டுட்டு வந்ததுனால, அதுல பயந்திருப்பாரு. அப்புறம் மறுநாள் காய்ச்சல் வந்திருக்கும். அதுக்கப்புறம் நடு ரோட்ல ஒரு பையன் ரத்தம் வடிய வடிய துடிச்சுட்டு இருப்பாரு. அத பார்த்து பயப்படுவாரு. அதுக்கப்புறம் ஒரு ரவுடிய வெட்டியிருப்பாங்க. ஹாஸ்பிட்டல்ல வச்சு பார்க்கும்போது, அத பார்த்து பயந்திருப்பாரு. அதுக்கப்புறம் ஒருத்தர போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அடிக்கும்போது, "மெதுவா அடிங்க" அப்படின்னு சொல்லியிருப்பாரு. "கொஞ்சமா தான் நான் தட்டுனேன்" அப்படின்னு அந்த போலீஸ்காரரும் சொல்லுவாரு. அதுக்கப்புறம் தான் வந்து கிருபா வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அடிக்கும்போது தான், அதுக்கப்புறம் தான் வந்து சத்யா வந்து போல்டா பயப்படாம இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. சத்யா வந்து இந்த மாதிரிலாம் ரத்தம்லாம் பார்த்துட்டு வந்ததுனால, இந்த மாதிரி போலீஸ்லாம் அடிப்பாங்க அப்படிங்கிறதையும் நல்லா தெரிஞ்சுக்குவாரு. இதெல்லாம் பார்த்து பழகுனதுக்கு அப்புறம் தான் சத்யா வந்து பயப்படாத ஒரு ஆளா காமிச்சிருப்பாங்க. ஹாஸ்பிட்டல்ல ரவுடி கொல்றதுக்காண்டி ஆளுங்க வந்திருப்பாங்க. அப்ப சத்யாவுக்கு ஆரம்பத்துல கன் எடுத்து ஷூட் பண்றதுக்கு சத்யாவுக்கு கை வராது. அதனால பழைய ரவுடித்தனம் பழக்கத்தினால ஃபைட் தான் வந்து பண்ணுவாரு. இதே இது கிளைமாக்ஸ்ல கிருபாவ ஷூட் பண்ணும்போது கரெக்ட்டா குறி பார்த்து ஷூட் பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. சத்யாவுக்கு எப்படி அவங்க அப்பா வந்து திருவிழாவுல சத்யாவ திட்டும்போது அவருக்கு ஒரு ஸ்பார்க் வந்து போலீஸ் ஆவாரோ, இதே இது கிருபாவுடைய வீட்ல கிருபாவுடைய அம்மா வந்து கிருபாவ திட்டுவாங்க. "வீட்ல சும்மாவே இருக்கிற, வேற வேலை இருந்துச்சுன்னா போய் பாரு. காசு சம்பாதிச்சுட்டு வரலாம்ல" அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. அதுல இருந்து தான் தயா கிட்ட ஜாயின் பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ இவங்க 2 பேருடைய லைஃப்மே வந்து அவங்கவங்க பேரண்ட்ஸ் மூலமா தான் சேஞ்ச் ஆகுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. கிருபாவுடைய வீட்ல கிருபா வந்து எஸ்ஏ ஆயிடுவான் அப்படின்னு நம்பிக்கையில பைக்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாரு அவருடைய அப்பா. ஆனா கிருபா வந்து ஃபெயில் ஆகியிருப்பாரு. சத்யா வந்து பாஸ் ஆகி எஸ்ஏ ஆவாரு. கிருபாவுடைய அம்மா வந்து சத்யாவ பார்த்து, "உங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிரணும்" அப்படிலாம் சொல்லி திட்டியிருப்பாங்க. ஆனா கிருபாவுடைய அப்பாக்கு தான் வந்து ஹார்ட் அட்டாக் வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. என்ன நெனைக்கிறோமோ, அதுக்கு ஆப்போசிட்டா நடக்கிற மாதிரி இந்த 2 சீனுமே வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த சீன்ல தயா வந்து ஒரு பொண்ண நடு ரோட்ல இறக்கி விட்டு போயிருப்பாரு. அப்ப கிருபா வந்து அத பார்த்து அழுவாரு. இந்த தொழிலா நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நெனச்சு. ஏன்னா அவங்க வீட்ல ஒரு தங்கச்சி இருக்குது. அதனால கூட ஃபீல் பண்ணி அழுதுருந்திருக்கலாம். அதே சீன்ல சத்யா வந்து அந்த பொண்ணுக்கு அவருடைய சட்டைய கழட்டி முன்னாடி மாட்டி விடுறத விட பின்னாடி மாட்டி விடுவாரு. ஏன் பின்னாடி மாட்டி விடுறாரு அப்படிங்கிறதுக்காண்டி டீட்டெயிலா அந்த பொண்ணு பக்கம் இருந்து யோசிச்சு, அந்த பொண்ணோட கம்ஃபோர்ட்டுக்கு ஏத்த மாதிரி பின்னாடி மாட்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி அவருடைய அப்பாவும் வந்து வேகமா ஓடி வராம, நிறுத்தி நிதானமா, "ஐயோ! நம்மளுடைய பொண்ண என்னமோ பண்ணிட்டாங்களே!" அப்படின்னு நெனச்சு, ரொம்ப வருத்தப்பட்டு நடக்க முடியாம, மெதுவா நடந்து வர மாதிரி அவ்ளோ அழகா இந்த சீன எடுத்திருப்பாங்க. ப்ரீ கிளைமாக்ஸ்ல 2 ஸ்கூல் பொண்ண கடத்தி வச்சிருப்பாங்க. அப்ப கிருபா வந்து அந்த பொண்ணுக்கு தண்ணி கொடுத்து பாத்ரூம்க்கு அனுப்பிச்சு விடுவாரு. ஆனா, இன்னொரு பொண்ணோடைய தலையில கன்னு வச்சு தான் அந்த பொண்ண பாத்ரூம்க்கு அனுப்பி விடுற மாதிரி காட்டியிருப்பாங்க. கிருபா பேசிக்கா நல்லவன் தான். ஆனா, இப்ப தான் வந்து கெட்டவனா மாறியிருக்கிறான் அப்படிங்கிறத இந்த ஒரு சீன் மூலமா காமிச்சிருப்பாங்க. சத்யா வந்து 2 இடத்துல உத்ராவ தயா கிட்ட இருந்து காப்பாத்தியிருப்பாரு. ஃபர்ஸ்ட்டு இந்த திருவிழா போர்ஷன் அப்ப பாத்ரூம்ல வந்து மாட்டியிருப்பா. ப்ரீ கிளைமாக்ஸ்லயும் பணத்த எடுத்துட்டு வரும்போது, தயாளன் வந்து உத்ராக்கு தான் மாட்டியிருப்பான். அங்கேயுமே வந்து சத்யா தான் வந்து காப்பாத்துவாரு. ஆனா, இதே இது கிருபாவுக்கு வந்து சத்யாவுடைய தங்கச்சிய புடிச்ச மாதிரி உத்ரா சொல்ற டயலாக் மூலமா ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. ஆனா, தயாளன் வந்து சத்யாவுடைய தங்கச்சிய நான் முழுசா பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, அவரு கோவப்படாம கிருபா வந்து சிரிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ, இங்கேயுமே வந்து இவருடைய கேரக்டர் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க.
இந்த படத்துல தயாளனுடைய கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஆரம்பத்துல இவர் வந்து ஒரு மிலிட்டரில ஒரு ஆஃபீசரா இருந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா, அங்க பண்ண தப்புக்கு பனிஷ்மென்ட் வாங்குனதுனால, இவருடைய டார்கெட் வந்து பொம்பள பிள்ளைங்கள கடத்தி வச்சுட்டு பணத்த வாங்குறது தான் பிளானா இருக்கும். ஆனா, போலீஸ்காரங்க கிட்ட போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி அந்த பொண்ண ரேப் பண்ணி அனுப்பி விடுவாரு. ஸோ, தயாளன் வந்து ஏன் இப்படி பண்றாரு அப்படிங்கிறதுக்காண்டி ரீசன அவ்வளோ அழகா ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட்டு தயாளன் வந்து சத்யாவ தான் டார்கெட் பண்ணுவாரு. ஏன்னா, அவர் தான் வந்து கொஞ்சம் ரவுடித்தனம் பண்றதுனால, தயாளன் வந்து சத்யா கிட்ட கைய குடுக்கும்போது, சத்யா வந்து கைய தட்டி விட்டு அடுத்த கட்டத்துக்கு போயிருவாரு. இதே இது கிருபா வந்து போலீஸ் வேலை கிடைக்காம ட்ரிங்க்ஸ் அடிக்கும்போது, அப்பயும் தயாளன் வந்து கைய குடுப்பாரு. கிருபா வந்து தயாளன் கூட கைய கொடுத்து சேர்ந்துருப்பாரு. இதே இது கிருபாவுக்கு என்ன தொழில் பண்றோம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம், தயாளன் கிட்ட கிருபா கேட்கும்போது, "நான் கைய குடுக்கும்போதே தட்டி விட்டு போயிருக்கணும். ஆனா நீ வந்து சேர்ந்துக்கிட்ட. இப்ப முடியாதுன்னு சொல்ற" அப்படின்னு டயலாக் மூலமா கன்வே பண்ணியிருப்பாங்க. கைய தட்டி விட்டு விலகுன மாதிரியும், இதே இது கிருபா வந்து கைய கோர்த்து தயாளன் கூட இருக்கிற மாதிரியும், அவ்ளோ அழகா இந்த சீன கிரியேட் பண்ணியிருப்பாங்க. தயாளன் கட்டியிருக்கிற வாட்ச அடிக்கடி பாப்பாரு. ஆனா, ஆரம்பத்துல இருந்தே வாட்ச் ஓடாத மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. அதனால தான் இந்த ஒரு சீன்ல அந்த வாட்ச அடிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி தயாளன் இறந்து போகும்போது தான் அவருடைய வாட்ச் வந்து ஓடுற மாதிரி காட்டுவாங்க. 2 ஸ்கூல் பொண்ண கடத்தி வச்சுட்டு சத்யாவுடைய டீமுக்கு கால் பண்ணியிருப்பாரு கிருபா. அப்ப ஃபர்ஸ்ட் ஒரு தடவ கால் பண்ணும்போது கால் கட் ஆயிருக்கும். ஏன் கட் ஆயிருச்சு அப்படிங்கிறதுக்காண்டி டீட்டெயிலா பேக்ரவுண்ட்ல ட்ரெயின் ஓடிக்கிட்டு இருக்கும். அதனால கட் பண்ணியிருப்பாங்க. இதே இது 2வது தடவ கால் பண்ணும்போது தான் கிருபா வந்து பேசுவாரு. கிருபா வந்து தொழிலுக்கு புதுசு அப்படிங்கிறதுக்காண்டி ரெஃபரன்ஸா என்ன பேசணுமோ அந்த டயலாக்க எழுதி குடுத்து பேசுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த படத்துல பாண்டியராஜன் வந்து லோகுங்கிற கேரக்டர்ல ப்ளே பண்ணியிருப்பாரு. லோகு வந்து எல்லா சீன்லயுமே டயலாக் பேசும்போது கழுத்த திருவிருவேன் அப்படின்னு சொல்லி எல்லார்கிட்டயுமே பேசுவாரு. அப்படி பேசும்போது சத்யாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் டீமுக்கு லோகுவுக்கும் சண்டை வந்திருக்கும். அப்ப நீ இனிமேலும் உன்னை நான் பார்த்தேன் அப்படின்னா கழுத்த திருவிருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டியிருப்பாரு சத்யாவுடைய டீமுக்கு. கிருபாவ வீட்டுக்கு விட்டதுக்கு அப்புறம் லோகுவ திரும்பவும் மீட் பண்றதுக்காண்டி சத்யா போயிருப்பாரு. லோகுவ விட்டு போகும்போது கழுத்த திருவி விட்டு தான் போற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த சீன்ல சத்யா வந்து கருப்பு கலர் Dress போட்டிருப்பாரு. அதே மாதிரி லோகுவோட இடத்துக்குள்ள வரும்போதும் கருப்பு கலர் லைட் எஃபெக்ட்ட மிதிச்சு தான் உள்ளக்க வர மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த பிளாக் கலர் அப்படிங்கிற ஷேடோ வந்து இவர் டேஞ்சர் ஸோனுக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறாரு அப்படிங்கிறத ஆடியன்ஸ்க்கு சிம்பாலிக்கா கன்வே பண்ணியிருப்பாங்க. அதே சீன்ல லோகுக்கு அடுத்த சீன்லயே கழுத்துல காலர் பேண்ட் போட்டு கண்டினியூட்டி மிஸ் பண்ணாம காமிச்சிருப்பாங்க. சத்யா வந்து தயாளன திருவிழா கூட்டத்துல அடிச்சிருப்பாரு. அப்ப லோகு வந்து தயாளன் கிட்ட நம்ம பார்க்குற தொழில் வந்து இருட்டு. நம்ம வெளிச்சத்துல இருந்தோம் அப்படின்னா நம்ம மாட்டிக்குவோம். அதனால தான் நம்ம இருட்டுல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. இந்த டயலாக்க கனெக்ட் பண்ற விதமா அந்த சீன்ல பாண்டியராஜன் வந்து சேஃபா இருட்டுல தான் உட்கார்ந்திருப்பாரு. தயாளன் வந்து உத்ரா விஷயத்துல மாட்டிக்கிட்டதுனால திருவிழால அடி வாங்குனதுனால வெளிச்சத்துல இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் லோகு வந்து தயாளன் கிட்ட அட்வைஸ் பண்ணுனதும், திரும்பவும் தயாளன் வந்து இருட்டுக்குள்ள வர மாதிரி காமிப்பாங்க. ஆனா, அவர் மேல கொஞ்சோண்டு வெளிச்சம் பட்டிருக்கும். ஸோ, என்னதான் வந்து இவங்க பண்ற தொழில் இருட்டாவே இருந்தாலும், இவர் திரும்பவும் தப்பு பண்ண தான் செய்வாரு அப்படிங்கிறதுக்காண்டி, இவர் மேல கொஞ்சோண்டு வெளிச்சம் படுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. தயாளன் வந்து லோகு மேல மரியாதை வச்சிருப்பாரு. ஏன்னா, தயாளனுக்கு வேலை போனதுக்கு அப்புறம் நடு ரோட்ல நிக்கும்போது, லோகு தான் வந்து அடைக்கலம் குடுத்த மாதிரி கிருபா கிட்ட இந்த ஒரு சீன்ல சொல்லியிருப்பாரு. இதே இது மொட்டை வந்து லோகுவ பத்தி தயாளன் கிட்ட சொன்னதுனால, தயாளன் வந்து லோகுவ ஷூட் பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அப்படி ஷூட் பண்ணும்போது லோகு வந்து வெளிச்சத்துல இருக்கிற மாதிரி காட்டி, தயாளன் வந்து இருட்டுல இருப்பாரு. தயாளன் வந்து சேஃப்ல இருக்கிறாரு அப்படிங்கிறத இந்த லைட் எஃபெக்ட் மூலமா காட்டியிருப்பாங்க. லோகு, தயாளன், கிருபா 3 பேரும் ஒரு பாழடைஞ்ச பில்டிங்ல பேசும்போது எக்கோ அடிக்கிற மாதிரி 2 டயலாக் கேட்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பாண்டியராஜன் வந்து எந்த படத்துலயுமே இதுவரைக்கும் மீசையே எடுத்ததில்ல. ஆனா இந்த படத்துல தான் மீசையை எடுத்து புது லுக்ல இந்த படத்துல மிரட்டி விட்டுருப்பாரு. ஆரம்பத்துல சத்யா வந்து கெட்டவனா இருப்பாரு. அதுக்கப்புறமாட்டி இன்னும் கெட்டவனா இருந்து போலீஸ் வேலையை ஏமாத்தி வாங்கியிருப்பாரு. போலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நல்லவனா மாறியிருப்பாரு. இதே இது கிருபா வந்து ஆரம்பத்துல நல்லவனா இருப்பாரு. போலீஸ் வேலை கிடைக்கல அப்படிங்கிறதுக்காண்டி அவர் கெட்டவனா மாறுற மாதிரி காட்டியிருப்பாங்க. விஜயலட்சுமி உத்ராங்கிற கேரக்டர்ல ப்ளே பண்ணியிருப்பாங்க. இவங்களுடைய கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, உத்ராவுக்கு சத்யாவை சின்ன வயசுல இருந்தே பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி ரெஃபரன்ஸா சின்ன பிள்ளையில எடுத்த ஃபோட்டோஸை வச்சு அழுகுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. உத்ரா வந்து ஃபர்ஸ்ட் சீன்ல கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க. அன்னைக்கு சத்யாவுடைய பிறந்த நாளா இருக்கும். அதனால கோயிலுக்கு போயிட்டு வந்த மாதிரி காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி சத்யாவுக்கு போலீஸ் வேலை கிடைச்சதும் கோயிலுக்கு போயிட்டு வந்து குங்குமம் கொடுத்து விடுற மாதிரி காட்டியிருப்பாங்க.
கிளைமாக்ஸ்ல உத்ரா வந்து கிருபாவுடைய கையில ஹேண்ட் கப் போட்டு மாட்டி விட்டுருப்பாங்க. இந்த மாதிரி தான் கிளைமாக்ஸ் அமையும் அப்படிங்கிறதுக்காண்டி ரெஃபரன்ஸா இந்த படத்துடைய ஸ்டார்ட்டிங்லயே உத்ரா வந்து கிருபா எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே ஹேண்ட் கப் போட்டு விட்டுருப்பாங்க. அப்ப 5 கொஸ்டினுக்கான ஆன்சர் சொல்லு. கரெக்ட்டா சொன்னேன்னா நான் கழட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பா. 5வது கொஸ்டின் வந்து கொஞ்சம் பிரிண்டிங் மிஸ்டேக்ன்னு சொல்லி தப்பா சொல்லியிருப்பாரு. அப்ப உத்ரா வந்து ஹேண்ட் கப்ப வந்து கழட்டி விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. அதே மாதிரி தான் கிளைமாக்ஸ்லயும் ஹேண்ட் கப்ப வந்து கழட்டி விட மாட்டாங்க. கோவில் திருவிழா அப்ப உத்ரா வந்து பாத்ரூம்ல மாட்டிக்கிருவாங்க. அப்ப சத்யா தான் வந்து காப்பாத்தி விடுவாரு. உத்ரா சத்யாவுக்கு நன்றி சொல்லும்போது தயாளன அடிச்சிருவாரு. அப்ப சத்யாவுடைய அப்பா வந்து ஏன் அடிதடி ரவுடித்தனம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லி அடிப்பாரு. அப்ப உத்ராவுடைய கண்ல இருந்து கண்ணி தண்ணி விழுகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. உத்ரானால தான் சத்யா வந்து அடி வாங்குறாரு அப்படிங்கிறத ஆடியன்ஸுக்கு சிம்பாலிக்கா கன்வே பண்ணியிருப்பாங்க. எம்.எஸ். பாஸ்கர் சத்யாவுடைய கேரக்டர்ல ப்ளே பண்ணியிருப்பாரு. இவருடைய கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்ல இருந்தே சத்யாவ பிடிக்காத மாதிரி தான் வந்து காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் கோயில் திருவிழாவுல சத்யாவ ஃப்ரெண்டோட மூத்திரத்த குடி அப்படின்னு சொல்லும்போது தான், சத்யாவுக்கு ஒரு ஸ்பார்க் வந்து எஸ்ஏ ஆகணும் அப்படின்னு முடிவெடுப்பாரு. எஸ்ஏ ட்ரெய்னிங்க்காக போகும்போது, அவங்க அம்மா வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, "வாரம் வாரம் வீட்டுக்கு வா" அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா சத்யாவுடைய அப்பா வந்து, "நீ வராத. ஏன்னா, அது வந்து கிருபாவுக்கு ரொம்ப மன வலியை கொடுக்கும்" அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ வேலை கிடைச்சதுலருந்து சத்யாவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி, இவருடைய கேரக்டருமே வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி வேலை கிடைச்சு வீட்டுக்கு வரும்போதும் ஆட்டோல தான் சத்யா வருவாரு. அப்ப ஆசையா பைக்குக்கு சந்தனம், குங்குமம்லாம் வச்சுக்கிட்டு இருக்கும்போது, அவங்க அப்பா வந்து கோவத்துல வீட்டுக்குள்ள போற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டே டியூட்டிக்கு போகும்போது ரத்தத்த பார்த்து பயந்துருவாரு. அப்ப அவங்க அப்பா தான் வந்து எல்லாத்துக்கும் பழகிக்கணும்னு சொல்லி ஆறுதலும் சொல்லுவாரு. இந்த சீன்ல சத்யா வந்து ஆசையா சாப்பிட உட்காரும்போது ஒரு ஃபோன் கால் வரும். அவருடைய அப்பா வந்து போலீஸ் யூனிஃபார்ம் கொடுத்து டியூட்டிக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லாம சொல்லியிருப்பாரு. மகனுடைய சிச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறத அப்பா வந்து அழகா புரிஞ்சுக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சத்யா வந்து 2 சீன்ல நான் அக்யூஸ்ட பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் இல்ல நாங்க அக்யூஸ்ட பிடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. இந்த படத்துல குருவியோட ஒய்ஃப் ஃபேஸையும் எங்கேயுமே காட்டியிருக்க மாட்டாங்க. மொட்டை போட்டு ஒரு கேரக்டர் இருக்கும். அவருடைய ஃபேஸுமே எங்கேயுமே காட்டியிருக்க மாட்டாங்க. கிளைமாக்ஸ்ல தான் திரும்பும்போது ரொம்ப மைல்டான அளவுக்கு தான் வந்து காட்டியிருப்பாங்க. இந்த படத்துல வர பாட்டோட லிரிக்ஸ்லாம் கவனிச்சோம் அப்படின்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த படத்துல கண்ணதாசன் காரக்குடி சாங்கோட லிரிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாவே பார பத்தி தான் வந்து எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி பார் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விஷுவலாவும் இந்த பாட்டுலயே காட்டியிருப்பாங்க. மனசுக்குள் மனசுக்குள் சாங் பார்த்தோம் அப்படின்னா, கருவிழி இரண்டுமே கருவறை ஆகிறதுன்னு ஒரு லைன் வரும். இந்த படத்துல ஃபுல்லாவே வந்து உத்ராவும், சத்யாவும் பார்க்க மட்டும் தான் செய்வாங்களே தவிர, எந்த ஒரு சீன்லயுமே 2 பேரும் லவ் ப்ரொபோஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இதுக்கு ஏத்த மாதிரியே இந்த பாட்டோட லிரிக்ஸும் அமைஞ்சிருக்கும். அதே மாதிரி அந்த பாட்டு ஃபுல்லாவே ஸ்லோ மோஷன்ல வர மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி கத்தால கண்ணால சாங்ல வந்து ஃபுல்லா கண்ணு வச்சு இவங்களுடைய ஃபேஸ வச்சு லிரிக்ஸ் எழுதியிருப்பாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிருபாவ போ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப கிருபா வந்து இல்ல நான் வந்து எஸ்ஐ ஆனதுக்கு அப்புறம் தான் போலீஸ் ஸ்டேஷன் பக்கமே போவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த டயலாக்க கனெக்ட் பண்ற விதமா சத்யாவ லோகுவ அடிச்சதுல போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆயிருக்கும். அதனால அவர காப்பாத்துறதுக்காண்டி அவங்க அப்பா ரெக்கமெண்டேஷன்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருப்பாரு. ஆனா இதே இது செகண்ட் ஹாஃப்ல கிருபாவ அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருப்பாங்க. சத்யா வந்து என் ஃப்ரெண்டு தான் அடிக்காதீங்கன்னு சொல்லும்போது, இன்ஸ்பெக்டர் வந்து சத்யாவோட ஃப்ரெண்டா அப்படின்னு கை ஓங்கும்போது, கிருபாவும் கை ஓங்குனதுனால கிருபாவ அடிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. சத்யா வந்து இந்த படத்துல எஸ்ஐ அப்படிங்கிறதுனால 1 ஸ்டார் மட்டும் போலீஸ் ட்ரெஸ்ல இருக்கிறத பார்க்க முடியும். 5வது படத்த நீங்க ஒரு தடவையாவது பார்த்திருக்கீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த படத்துல நடிச்ச எந்த கேரக்டரும் உங்கள ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல்ல 8 தோட்டாக்கள் படத்தோட ஹிடன் டீடைல்ஸ் வீடியோ பார்ட் 2 அப்லோட் பண்ணியிருக்கிறோம். வேணுங்கிறவங்க கமெண்ட் பாக்ஸ்ல லிங்க் இருக்குது செக் பண்ணி பாருங்க. 5வது படத்துல இதெல்லாம் நான் நோட் பண்ண சின்ன சின்ன ஹிடன் டீடைல்ஸ். இந்த மாதிரி படத்தோட ஹிடன் டீடைல்ஸ் நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.